கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆவியானவருடைய ஒத்தாசை அளவில்லாமல் இங்கே தேவைப்படுகிறது. உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை புரிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய இந்த சிறிய மூளைக்கு உம்முடைய மகத்தான அந்த பெரிய அன்பு கிட்டி சேருவதற்கு பரலோகம் உதவி செய்ய வேண்டுமாய், எங்கள் கண்களை திறந்தருள வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அடியனோடு கூட இருந்து என்னுடைய நாவிலே உம்முடைய வார்த்தையை வைக்க வேண்டுமாய் நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு இப்பொழுதே பதில் தாங்க, உதவி செய்யுங்க, குறைவுகளெல்லாம் மன்னிங்க. எங்களுடைய சிந்தனையை தெளிய வைக்க கர்த்தர் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கான தலைப்பு பொல்லாத தகப்பனின் அன்பு என்ற தலைப்பின் கீழாக பேச ஆசைப்படுகிறேன். பொல்லாத தகப்பனின் அன்பு. பொதுவாக வேதாகமத்தில் அநேக உறவுகளை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய அன்பை புரிய வைக்க முயற்சிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அநேக உறவுகளை எடுத்து அதிலே விசேஷமாக தாயின் அன்பை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய அன்பை புரிய வைக்க முயற்சிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் நாம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். தாயோடு தன்னுடைய அன்பை ஒப்பிட்டு வேதாகமத்தில் ஆண்டவர் பேசுவதை பார்க்க முடிகிறது. இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சிநேகிதன் எவ்விதமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறானோ அதை போன்று நானும் கொடுக்கிறேன் என்று சிநேகிதனின் அன்போடு தன்னுடைய அன்பை ஆண்டவர் ஒப்பிடுவதை பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்ற வசனம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய அன்பை புரிய வைக்கணும் அப்படின்னாலே இந்த உலகத்தில் உள்ள ஒரு உறவை, தாய் என்ற உறவையோ இல்லை சிநேகிதன் என்ற உறவையோ எடுத்து புரிய வைக்க முயற்சிப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சிநேகிதன் தாய் என்ற பட்டியலில் சகோதரனின் அன்பையும் ஆண்டவர் புரிய வைக்க முயற்சிக்கிறார். எவ்விதமாக அப்படின்னா, இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகள் 17:17 நாம் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதாகமம் கூறுகிறது. நாம் பாவ இடுக்கணில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அகப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் நமக்கு உதவவே கிறிஸ்து இயேசு சகோதரனை போன்று பிறந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாமல் என்று சொல்லப்படுவதையும் பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தாய் என்ற உறவை எடுத்து என் அன்பு இப்படின்னு ஆண்டவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. சிநேகிதன் உறவை எடுத்து என்னுடைய அன்பு இப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. சகோதரனுடைய உறவை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறார். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் தகப்பனின் அன்பை மட்டும் தனியாக விட்டு வைப்பது இல்லை, ஆண்டவர் தகப்பனையும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நபராக முன்வைத்து சொல்லப்படுற சில வேத வசனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. வேத வசனம் சங்கீதம் 103:13 இவ்விதமாக சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ தகப்பனின் அன்பின் மூலமாக பரலோகத்தின் தேவன் தன்னுடைய அன்பை புரிய வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது ரொம்ப பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தாயுடைய அன்பு மிகவும் பெரியது, அது முதலாவது பட்டியலில் இந்த உலகத்தில் இடம் பிடித்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது சமீப காலத்தில் உமன்ஸ் டே கூட செலிப்ரேட் பண்ணாங்க. அப்பொழுது அநேக ஆண்கள் எங்களுக்கு மென்ஸ் டேன்னு ஒன்று கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்தில் பேசி இருக்கிறத பார்க்க முடிச்சு. தாயுடைய அன்புக்கு, மகளிருடைய அன்புக்கு ஒரு தனி உயரத்தை இந்த உலகம் தன்னுடைய உள்ளத்தில் கொடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இருப்பினும் ஒரு தகப்பனுடைய அன்பின் மூலமாக எப்படியாக பரலோகத்தின் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த செய்தியில் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரியம், இந்த ஏன் தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தின் தகப்பனின் அன்பை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்குள்ள மனமாற்றம் ஏற்படணும், ஒரு மனுஷனுக்குள்ள இதயத்தில் மாற்றம் ஏற்படணும்னா என்ன டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது, என்ன உந்துதல் சக்தியாக இருக்கிறது என்பது வேத மாணாக்கரிடத்தில், வேத அறிஞர்களிடத்தில் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. வாட் டிரைவிங் எ பர்சன் டு கன்வெர்ட், ஒரு மனிதனை என்ன விஷயம் அவனுடைய இதயத்தை மாற்றுது அப்படின்னு பார்க்கும்போது, கெட்ட குமாரனின் ஓமையை எடுத்து பார்க்கும்போது, அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்ததற்கான காரணம் என்ன? காரணம் ஒன்று, அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பண கஷ்டம்.
அவன் அப்பா விட்டு சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு வந்துடுறான். அவன் பணம் ஆஸ்திகள் செலவழிந்து போகிறது. அவனுக்கு இருந்த பண கஷ்டம் அவன் இதயத்தை மாற்றினதா ஒன்று. இரண்டாவது, அவனோடு இருந்த நண்பர்கள் அவனை விட்டு சென்றார்களே, உறவு முறிவு அவனுடைய இதயத்தை மாற்றினதா இரண்டு. நல்லா கவனிங்க, பண கஷ்டமாக அவன் இதயத்தை மாற்றிச்சு, உறவு முறிந்ததான் அவனுடைய இதயம் மாற்றினது. மூணாவது, வேலையில்லா திண்டாட்டம் அந்த கிராமத்திலே இருந்ததே, அது அவனுடைய வாழ்க்கையில் இதயத்தை மாற்றினதா என்று பார்த்தா, பண கஷ்டமோ உறவு முறிவோ வேலையில்லா திண்டாட்டமோ இல்லை. நான் இவ்வளவு அழுக்கானவனாக இருந்தாலும் என் தகப்பன் ஏற்றுக்கொள்வார் என்று தகப்பனை குறித்த அந்த அன்பு தான் அவன் இதயத்தை என்ன பண்ணுதுன்னா மாற்றுது. அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை பற்றின ஒரு புரிதல் தான் ஒரு மனிதனுக்குள்ள இதய மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறத இந்த கெட்ட குமாரன் ஓமை நல்ல குமாரனாக மாறினவனின் ஓமை நமக்கு தெளிவாக கூறுகிறது. இப்போ தகப்பனின் அன்பை பற்றி படிக்கும்போது, இந்த உலகத்தில் எல்லா தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு அநேக அன்பை காட்டுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்திருந்தாலும், வேதாகமம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தகப்பனுக்கும் ஒரு பெயர் வைக்கிறது. அந்த பெயரை மத்தேயு 7:11 வாசிக்கணும்னு வேண்டுகிறேன். மத்தேயு 7:11 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கல்வியை கொடுக்கிறார், அது நல்ல விஷயம்தான். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பாக சூழலை அமைத்து கொடுக்கிறார், நல்ல வீடு அமைத்து கொடுக்கிறார், நல்ல வேலை அமைத்து கொடுக்கிறார், அவனை போஷிக்கிறார், அவனுக்கு செய்யக்கூடிய நற்கிரியைகளை செய்கிறார். எல்லா நன்மையான ஈவுகளை கொடுத்தாலும் அந்த தகப்பனை வேதாகமம் என்னன்னு சொல்லுது அப்படின்னா, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தகப்பனுடைய இதயத்திலும் சற்று பாவம் கரைப்பிடிக்கப்பட்டிருப்பதினாலே அவர் எவ்வளவு நன்மையான ஈவுகளையும் தன்னுடைய மகனுக்கு செய்தாலும் வேதாகமம் பொல்லாதவர்களாகிய நீங்கள், சற்று சுயநலம் கலந்த நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பாய் இருக்கும்போது சுயநலமே இல்லாத பரலோகத்தின் தகப்பன் எவ்வளவு அன்பு கூறுவார் என்ற கருத்தை பதிய வைக்க ஆண்டவர் இந்த வசனத்தை வைக்கிறார். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தகப்பனுமே பொல்லாத தகப்பனாக வேதாகமம் சொல்லுகிறது. ஏனென்றால் சற்று பாவம் எல்லாருடைய இதயத்திலும் பிடித்திருப்பதனாலே இவ்விதமாக சொல்லுகிறது. இப்போது நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் தன் மகனிடத்தில் காட்டின அந்த அன்பை வேதாகமத்திலேருந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, நல்ல தகப்பனையும் நல்ல மகனையும், அதாவது அப்பா பிள்ளையாக இருந்த நபர்களெல்லாம் வேதாகமத்தில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் என்னவா இருக்கிறாரு? தகப்பனாக இருக்கிறாரு. பையன் ஈசாக்கு இருக்கிறாரு. அப்பா யாக்கோபு இருக்கிறாரு. பையன் யோசேப்பு இருக்கிறார். இப்படி தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் காட்டக்கூடிய அன்பை படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு சரித்திரம் என்னுடைய கவனத்தை சற்று ஈர்த்தது. அந்த சரித்திரத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுதான் இன்னைக்கான நம்முடைய தியானமாக இருக்க போது. ஒரு மகனுடைய பாவம் எவ்வளவு அகோரமாகவும் ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு உச்சத்துக்கும் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரித்திரம் யாரை பற்றின சரித்திரம் அப்படின்னா, தகப்பனாகிய தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு காட்டின அந்த அன்பை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பொல்லாத தகப்பனாய் இருந்த தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு காட்டின அந்த அன்பின் உச்சத்தை நம்ம பார்த்து பரலோகத்தின் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதுங்கிறத இந்த சின்ன விஷயத்தின் மூலமாக பெரிய அந்த அன்பின் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக முயற்சிக்க போகிறோம். தாவீதின் மகன் அப்சலோம் மீதான பொல்லாத தகப்பனின் அன்பு என்ன என்பதை சற்று நம்ம பார்க்கலாம். அப்சலோம்ங்கிற பேரை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்சலோம் பைபிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் அப்படின்னு தான் தொடங்கும். ஆபிராம் அப்படிங்கிற ஆபிரகாமுடைய பேரும் அப்படின்னு தான் தொடங்கும். அபிகாயில் அந்த வார்த்தையும் அப்புன்னு தான் தொடங்கும். அபிமெலேக்கு, இப்போ வேதாந்தத்தில் பார்த்திங்கன்னா அபிஷாய் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், அபியேல் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், ரொம்ப பெயர்கள் அப்பு அப்படின்னு தான் தொடங்கும். அப்படின்னா அப்பா அப்படின்னு அர்த்தம். அப்பா, ஃபாதர் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சலோம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். சலோம்
இந்த சலோம்ங்கிற வார்த்தை தான் பின்னாட்களில் தாவீது தன்னுடைய மகனான சாலமோனுக்கும் ஷலமோன் அப்படிங்கிறது தான் சாலமோன், சமாதானத்தின் மகன் என்று பொருள்படக்கூடிய இந்த சாலமோன்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா சமாதானம் என்ற அடிப்படையில் வந்தது. அதற்கு முன்பதாகவே அப்சலோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிதா என்று பெயர் கொள்ளும்படியாக தன்னுடைய மகனுக்கு அப்சலோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். அதனால் அப்படின்னாலே அப்பா என்று அர்த்தம். சலோம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் அப்பா, சமாதானத்தின் பிதா என்று பெயர் சொல்லும்படியாக தன்னுடைய மகனுக்கு இந்த பெயரை வைக்கிறார். இந்த பையன் தாவீதுக்கு எத்தனாவது பையனாக பிறந்திருக்கிறாப்புல அப்படின்னா 3வது மகனாக பிறந்தார் என்று 2 சாமுவேல் 3:3 வாசிப்போம். 2 சாமுவேல் சற்று இவரை பற்றின ஒரு முன்னோட்டம், அதுக்கப்புறம் நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன். தாவீதுக்கு பிறந்த 3வது பிள்ளை. அந்த 3வது பிள்ளை யார் என்றால் அப்சலோம். அப்சலோமின் தாயின் பெயர் மாக்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாக்கால் யார் என்றால் கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி. கேசூருங்கிற இடத்தில் உள்ள ராஜாவின் மகளான மாக்காலுக்கு பிறந்தவன் தான் இந்த அப்சலோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்சலோமை பற்றி, அவருடைய தோற்றத்தை பற்றி ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் வேதாகமம் கூறுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் 25லேருந்து 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சற்று அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறேன். நம்ம சரித்திரத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். 14:25 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. 26 அவன் தலைமையில் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷந்தோறும் சிரைத்து கொள்வான். சிரைக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாய் இருக்கும். 200 சேக்கல் இடம் இருக்குமா? அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இதனுடைய எடை சம்மந்தமாக தேடி பார்க்கும்போது 5 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.2 கிலோ முடி என்ன பண்ணுவாங்களாம், 2 கிலோ முடி எடுப்பாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவர் சிரைக்கும் போது. அப்படின்னா மிகவும் நீண்ட, மிகவும் அடர்த்தியான ஒரு முடி கொண்டவராக, தலைமுடி கொண்டவராக இந்த அப்சலோம் இருந்திருக்கணும். வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் தலைமுடிக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒன்று சிம்சோன், மற்றொன்று அப்சலோம். இருவருக்கும் மரணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தலையில் வைத்தே நடப்பதை பார்க்க முடிகிறது. தலைமுடி வெட்டப்பட்ட பிற்பாடு தான் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை சிம்சோனுக்கு ஏற்படுகிறது. அதே போன்று இந்த அப்சலோமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடி அந்த மரத்தில், கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்ட பிற்பாடு அவனுடைய மரண காரியம் ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. இந்த 2 காரியத்தை நம்ம ஒப்பிட்டு நம்முடைய மனதிலே இவரை பற்றின தோற்றத்தை நாம் பார்க்கலாம். மிகவும் சௌந்தரியமுள்ள, அழகுள்ள ஒரு மனிதனாக இந்த அப்சலோம் இருந்தான். பியூட்டி, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தார். உள்ளத்தில் அழகு இருந்துச்சா அப்படின்னு நாம் தியானத்துக்குள்ளே போகிறோம். சுருக்கமான சில விஷயங்களையும் அவருடைய குணாதிசயத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அப்சலோம் முதலாவதாக அவருடைய தீய செயலாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, கொலை செய்த மகனாக இந்த அப்சலோம் இருந்தார். என்ன கொலை நடந்தது அப்படின்னா, இந்த அப்சலோமுக்கு தாமார் என்ற தங்கை இருந்தால், இந்த தங்கையை தாவீதின் மூத்த மகனாகிய அம்னோன் தவறு இழைத்து விடுவதை பார்க்க முடிகிறது. அப்சலோமுடைய தங்கையை இந்த அம்னோன், தாவீதின் மூத்த மகனாகிய அம்னோன் தவறு இழைப்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக தன்னுடைய தங்கைக்கு, தாமாருக்கு தவறு நடந்து விட்டதே என்ற விஷயத்தை தன் இதயத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படா இந்த அம்னோனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு அதிகமாக இருக்குது இந்த அப்சலோமுக்கு. ஏன்னா இந்த அம்னோன் செய்த காரியம் அப்சலோமுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. இவன் பழி வாங்குவதற்கான திட்டம் திட்டான். ஒரு 2 வருஷத்துக்கு பிற்பாடு, இந்த தவறு இழைக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் குமாரர்கள் எல்லாருக்குமே ஒரு விருந்து செய்யும் விதத்தில் விருந்து செய்து
அதிலே அம்னோனையும் வர வைத்து அங்கே அவனுக்கு குடிக்க கொடுத்து அவனை அங்கே கொலை செய்து விடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அம்னோன் செய்வது விபச்சார பாவம் என்றால், இங்கே அப்சலோம் செய்தது கொலைகார பாவமாக இருக்கிறது. அதனால பாவத்துக்கு பாவம் என்றைக்கும் சரியானதாக இருப்பது இல்லை. இவன் கொலை செய்து விடுவதை பார்க்க முடிகிறது. கொலை செய்த பிற்பாடு மோசே எப்படி கொலை செய்த பிற்பாடு தப்பி ஓடினானோ அதை போன்று இந்த அப்சலோமும் கொலை செய்த பிற்பாடு தப்பி ஓடினதை சரித்திரத்தில் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13:28. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவா அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொன்னான். அவன் தண்ணி அடித்து திராட்சரசம் குடித்து அவன் மதிமயங்கிறதுனால அவனை அடித்து கொன்றுங்க அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது. 38வது வசனம் வாசிக்கிறேன். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். சரிங்களா? இப்போ கொன்னுட்டு எங்கே போயிட்டாரு? ஓடி போயிட்டார். நான் சொன்னேன் பொல்லாத தகப்பனின் அன்பு தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இருக்கிற விஷயம். இப்போ பையனுடைய பாவத்தை தொடங்குகிறோம். பையன் கொலை செய்த மகனாக இருக்கிறான். சரி, இந்த விஷயத்துக்கு அப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு மறுபடியும் அப்சலோமை ஊருக்கு கூட்டிகிட்டு வருவதற்கான அழைப்பு தாவீதின் இடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அப்சலோம் மறுபடியும் வர்றாப்ல வந்து எருசலேமில் இருக்கிறார். எருசலேமில் இருந்து 2 வருடங்களுக்கு பின்பாக தாவீதை பார்க்குறாரு. இந்த கொலை செய்த மகனுக்கு தாவீது காட்டின அன்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். 14:33. யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். தன்னுடைய 3வது பையன் அப்சலோம் கொலைகாரனாக இருந்தவன், தன்னுடைய மூத்த மகனை அவன் கொலை செய்தவன். ஆனாலும் இந்த அப்பா மனசு அவனை பார்த்த உடனே என்ன கொடுத்தாராம்? முத்தமிட்டார். அநேக நேரத்தில் நாமளும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை செய்த போதும் கூட அந்த பரலோகத்தின் தகப்பனின் அன்பு மறுபடியும் நம்மளை அரவணைக்க தான் என்ன பண்ணுது செய்தே தவிர புறம்பே தள்ளக்கூடிய ஒரு அன்பாக அது இல்லை. பொல்லாத தகப்பனாக இருக்கக்கூடிய தாவீதுக்கே தன் மகன் கொலைகாரனாக இருந்த போதும் அவனுடைய குறைவுகளை தாண்டி அவனை அரவணைத்து முத்தம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. அப்படின்னா சுயநலம் இல்லாத அந்த பரலோகத்தின் தேவனுடைய அன்பு எவ்வளோ பரிசுத்தமானதாக இருக்குன்னு சிந்தித்து பார்க்கலாம். இது முதலாவது விஷயம். கொலை செய்த மகன் காயப்படுத்தாமல் முத்தமிட்ட தகப்பன், இதுதான் முதல்ல விஷயம் நம்ம பார்க்குறோம். சரி, 2வது பார்க்கலாம். இப்போ வந்தாச்சு, கொலை செஞ்சு வந்தாச்சு. 2வது விஷயம், கொலை செய்த மகன் காயப்படுத்தாமல் முத்தமிட்ட தகப்பன். இதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டுக்கு போகலாம். கலகக்கார மகனாக, கிளர்ச்சி செய்யக்கூடிய மகனாக அப்சலோம் மாறுகிறதை பார்க்குறோம். 2 சாமுவேல் 15:2 நான் வாசிக்கிறேன். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று எவனாகினும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால். 3வது வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். 4வது. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். அதாவது தாவீது இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாராவது நியாயம் விசாரிக்க வந்தாங்கன்னா தனியாக கூப்பிட்டு உன் வழக்கு என்னன்னு கேட்பாப்புல. கேட்டு உன் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் நியாயாதிபதியானா உனக்கு இந்த ஃபேவர் பண்ணியிருப்பேன், உனக்கு பிரியமான விஷயத்தை செஞ்சுருப்பேன், ஆனால் நியாயாதிபதியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் நியாயாதிபதியாக இருந்தால், நான் ராஜாவாக இருந்தால் உங்களுக்கு நியாயம் செய்திருப்பேன் என்று தாவீதின் அரசாங்கத்திற்கே பின்புறமாக இருந்து கிளர்ச்சி செய்யக்கூடியவனாக, கலகக்காரனாக இருந்தான். அதுலேயும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 6வது வசனம். எவனாகினும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் கையை நீட்டி
அவனை தழுவி முத்தம் செய்வான். 6வது, இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவின் இடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஹவு டு அட்ராக்ட் பீப்புள் அப்படின்னு ரொம்ப பேர் புக்கெல்லாம் போடுவாங்க. இந்த மனிதன் தாவீதினுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழாக இருந்த எல்லார்கிட்டையும், நான் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தா, நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்தா நியாயம் செஞ்சிருப்பேன்னு தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் அந்த கவர்மெண்ட்டுக்கு, அந்த அரசாங்கத்திற்கே மிகப்பெரிய கிளர்ச்சி செய்த மகனாக இருந்தான். சரி, அப்பா மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். 7வது வசனம் வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு, இது கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப வருஷமாக இதை பண்ணுறான். 40 நாள் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படி நான் போக உத்தரவு கொடும். 8வது வசனம், கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். இப்போது கிளர்ச்சி செய்ய போகிறாரு. நான் கர்த்தரை போய் பார்த்துட்டு வரேன், ஒரு பொருத்தனை இருக்குன்னு இந்த மனுஷன் சொல்கிறான். ஆனால் அவன் போகக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே போய் நான் ராஜாவாக ஏற்பாடு பண்ணப்பட்டு திரும்ப தாவீதை என்ன பண்ணணும், பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. ஆனால் அப்பா மனசு, இவனுடைய கிளர்ச்சி, இவனுடைய அந்த வக்கிர தன்மை, இதெல்லாம் தெரியாமல் அப்பா சொல்கிறத பாருங்கள். 9வது வசனம், அதற்கு ராஜா சமாதானத்தினுடைய போ. அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். கவனிங்க, மகனுடைய எண்ணம் கிளர்ச்சியான எண்ணமாக, கலகக்கார எண்ணமாக இருக்கிறது. தகப்பனுடைய எண்ணம் கபடற்ற எண்ணமாக இருக்குது. அப்படியாப்பா, போயிட்டு வாப்பா. எவ்வளோ இன்னசென்ட் ஹார்ட் பார்த்தீங்களா? சமாதானத்தோடு போயிட்டு வாப்பா. அப்போ முதலாவது பாவம், அவன் கொலை செய்த மகனாக இருந்தான், இப்போ கிளர்ச்சி செய்த மகனாக இருக்கிறான். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3வது, இப்படி எருசலேமுக்கு போயிட்டு இந்த மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் தன்னை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கென்று சில பாட்டாளிகளையும் கூட்டாளிகளையும் சேர்த்துக்கிட்டு அவன் தன்னுடைய தகப்பனை முறியடிப்பதற்காக, தகப்பனை கொலை செய்வதற்காக தேடுவதை பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 16:11 வாசி. 2 சாமுவேல் 16:11 வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 16:11 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படியே செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அதாவது தாவீது தன்னுடைய மகனுக்கு உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிமேயின்னு ஒரு மனுஷன் சாபம் விடுறார். நீ சவுலோட குடும்பத்தை இரத்தப்பழிக்கு காரணமாக இருந்தல, அதனால தான் உன் பையன் உன் உயிரை வாங்குறதுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சபிக்கிறாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, என் கர்ப்ப பிறப்பான என் பையனே என் உயிர் வாங்குறதுக்காக துரத்துறான், இவன் சாபம்லாம் எனக்கு என்ன, ஆண்டவர் அவன்கிட்ட கட்டளையிட்டிருக்காரு, அவன் பேசுகிறான், விடுங்க, அவனை எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய தாவீதுடைய மூத்த மகனை அப்சலோம் கொலை செஞ்சான், கொலைகாரன். அடுத்து கிளர்ச்சி செஞ்சான், கொலைகார மகன், கிளர்ச்சி செய்த மகன். இப்பொழுது தகப்பனுடைய உயிரையே வாங்கக்கூடிய எண்ணத்துக்கு மகன் போயிட்டான். இப்பயாவது தாவீது தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அப்சலோமை போட்டு தள்ளிடலாம்ல. உயிரை எடுக்க துடிக்கும் மகன், உயிருக்காக ஓடிப்போகும் தகப்பன், இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிளர்ச்சி செய்யும் மகன், கபடற்ற தகப்பன், கொலை செய்த மகன், காயப்படுத்தாமல் முத்தமிட்ட தகப்பன், பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம படிக்கலாம். 4வது பாவமாக அப்சலோமை பற்றி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:21. இப்போ அகித்தோப்பேல் என்ற ஒரு ஆலோசனைக்காரன் இருக்கிறான். அவன் இந்த அப்சலோமுக்கு ஒரு தீய ஆலோசனை ஒன்று கொடுக்குறான். என்ன ஆலோசனை கொடுக்குறான்னா, உன் அப்பாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கணும், உன் அப்பாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கணும் அப்படின்னா உன் அப்பாவுடைய மறுமனையாட்டியாக இருக்கக்கூடிய, மனைவியாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டால் உன் அப்பாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான். அவனுடைய பேச்சை கேட்டு தவறான அருவருப்பான பாவத்தை செய்கிறான் இந்த அப்சலோம் என்பதை வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 16:21. அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். பாருங்க, அப்பாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கணும்னு
அருவருப்பான காரியத்தை செய்ய சொல்லி சொல்கிறான் அந்த அகித்தோப்பேல். அந்த விஷயத்தை செய்கிறார். சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த தாவீதோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பையன், அந்த பையன் இன்னொரு பையனை கொலை செஞ்ச கொலைகாரன், தன்னுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக கிளர்ச்சி செய்த மகன், மூன்றாவது தன் உயிரை வாங்க தேடினவன், நான்காவது தன்னுடைய மறுமனையாட்டியிலிடத்தில் போய் தவறு செய்தவன். இப்படி எல்லா பாவமும் இருக்கு. ஆனால் இந்த அப்பா, இந்த தாவீது பொல்லாத தகப்பன் தான். ஆனால் அவன் மனசில் பார்த்து வெறுப்பு வந்து வேலையாட்களை அனுப்பி அவனை கொலை செய்கிறதுக்கு ஏதாவது சட்டம் போட்டானா? என்னங்க எப்படி இருக்கு? பொல்லாத தகப்பனுடைய அன்பு இப்படியா இருக்கும்? சரி, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வாசிக்கிறேன். இன்னும் 2 வசனம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18:5 வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 18:5. இப்போது தாவீதுடைய வேலைக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சலோமுடைய டீமோட யுத்தத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. யுத்தத்துக்கு போகிறாங்க. இப்போ அப்சலோமுடைய கூட்டாளிகளுக்கும் தாவீதின் கூட்டாளிகளுக்கும் யுத்தம் நடக்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2 சாமுவேல் 18:5. இது வரைக்கும் பையனுடைய பாவத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, தகப்பனுடைய அன்போடைய உச்சத்தை பார்ப்பீங்க. 18:5 நான் சொல்கிறேன். ராஜா யோவாபையும், அதாவது தளபதிகள், படை தளபதிகள் இருக்கிறாங்க. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தமாய் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். கவனிங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. எதிரி யாரு? தான் பையன் அப்சலோம். இங்கே பட தளபதிகிட்டலாம் சொல்கிறாரு, யுத்தத்துக்கு போகிறீங்க, அப்சலோமை மெதுவாய், ட்ரீட் ஹிம் ஜென்ட்லி, மெதுவாக நடத்துங்க, அவனை காயப்படுத்திடாதீங்க. ஐயா, அவன் உன் புள்ள உன் உயிரை எடுக்க தேடினவன், உன் புள்ள உன்னுடைய மறுமனையாட்டியின் இடத்தில் தவறு செய்தவன், உன் புள்ள உன் மூத்த பிள்ளைய கொண்டவன், உன் புள்ள அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணவன். இவர் சொல்கிறார் அதிபதிகள் இடத்துல, என் நிமித்தமாக என் பிள்ளைய மெதுவாக நடத்துங்க. எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா? சரி, இன்னும் ஒரு 2 வசனம் வாசிப்போம். இதே 18ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிப்போம். இப்போ யுத்தத்துக்கு போயிட்டு ரிப்போர்ட் வருது, யுத்தத்தில் யார் ஜெயிச்சாங்கன்னு. 28வது வசனம், 2 சாமுவேல் 18:28. அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். இங்கே ஒருத்தர் அகிமாஸ்னு ஒருத்தர் வந்து, யுத்தத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? வெற்றி கொடுத்து விட்டார். நமக்கு வெற்றி கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கிரிக்கெட் டீமுக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 யுத்தத்தில் நாம் ஜெயித்து விட்டோமா, அப்சலோம் ஜெயித்து விட்டானா அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு இந்த அகிமாஸ் சொல்கிறாரு. அப்படியா, ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தாவீது சொல்லலை. அடுத்து 29 வாசிங்க. அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா? யுத்தத்தில் ஜெயிக்கிறோமோ தோக்கலையே, என் பிள்ளை நல்லா இருக்கா, சுகமாக இருக்கிறானா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. உடனே இவன் சொல்கிறான், அகிமாஸ் யோவாபின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது, எனக்கு தெரில, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்ச உடனே சந்தோஷம் இல்லை, என் பிள்ளை நல்லா இருக்கா. சரி, 31வது வசனம். இதோ கூஷி வந்து, 2வது ஒரு நபர் வராரு. அவர் வந்து, ராஜாவாகிய ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். ஜெயிச்சிட்டோம். அப்படியா, சந்தோஷம் இல்லை. 32வது வசனம். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, அவரை பார்த்து கேட்கிறார், ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல, என் பிள்ளை எப்படி இருக்கு? எவ்வளோ அழகா இருக்குல்ல வசனம். அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய ஆண்டவனுக்கும் சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுள். செத்துட்டான் சொல்கிறாப்புல, என் பிள்ளை நல்லா இருக்கிறானா, என் பிள்ளைய மெதுவாக நடத்துங்க. கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, இந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான்.
அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உனக்கு பதிலாக நான் செத்துருக்கலாமே அப்படின்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, யாருக்காக உயிர் கொடுப்பாங்க? ஒருவேளை இந்த உலகத்தை, இந்த தேசத்தை ஒரு மிகச்சிறந்த ராஜா ஆளுகை செய்கிறாங்கன்னா, ஐயோ அந்த ராஜா சாக போகிறாருன்னா அவருக்கு பதிலாக நான் செத்துருக்கலாம், அந்த மாதிரி நல்லவங்க ஊருக்குள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் தேசம் நல்லாயிருக்கும், அவருக்கு பதிலாக ஏன் உயிர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நல்லவங்களுக்காக நான் உயிர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஐயா இங்கே தாவீது சொல்கிறாரு, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருந்திருக்கும். இவர் என்ன தேச தியாகியா? அந்த அப்சலோமு தன்னுடைய மூத்த மகனை கொலை செஞ்சவன், தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிர்த்து கிளர்ச்சி பண்ணவன், தன்னுடைய உயிரை வாங்க தேடினவன், தன்னுடைய மறுமனையாட்டியின் இடத்துல தவறாக உறவு வைத்தவன், ராஜாவுடைய அப்பாவுடைய விருப்பை சம்பாதிக்கிறதுக்கான எல்லா பாவத்துடைய உச்சமும் செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தகப்பன் சொல்றாரு, உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருக்கும். எப்படி அந்த மனசு? இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் இப்போ தாவீது நல்ல தகப்பனா பொல்லாத தகப்பனா அப்படின்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுனா, இந்த உலகத்தில் பரலோகத்தின் தகப்பனை தவிர எல்லாருமே பொல்லாத தகப்பன் தான். பொல்லாத தகப்பனுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய அன்பு ஓடுது அப்படின்னா, பரலோகத்தில் உள்ள சுயநலம் இல்லாத ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ அன்பு ஓடும்? எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, பொல்லாத தகப்பனாகிய தாவீது, மகனே உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆனால் பரலோகத்தின் தகப்பன் அப்சலோமை விட பல மடங்கு இதயத்தில் பாவம் செய்திருக்கிற நம்மை பார்த்து, நீ சாக வேண்டிய இடத்தில் என் மகனை அனுப்பி சாக கொடுக்கிறேன், நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பாவிகளாக இருக்கிற நமக்கு தான் பையனை பலியாக கொடுத்துட்டார். தாவீது வார்த்தை தான் சொன்னார், அப்சலோமே உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னார். இவர் பொல்லாத தகப்பனின் அன்பு. ஆனால் பரலோகத்தின் தகப்பனின் அன்பு பொல்லாதவனாகிய தாவீதே தன்னுடைய மகனுக்கு உனக்கு பதிலாக நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் பரலோகத்தின் தகப்பன் பொல்லாதவர்களாக இருந்த நமக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி என்ன பண்ணுறாரு? கொலை செய்யும்படியா சொல்கிறார். இதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம், பரலோகத்தின் தேவனால் நாம் எவ்வளவு பெரிய பாவ உச்ச நிலையில் இருந்தாலும் கூட அவரால் நம்மளை வெறுத்து புறம்பே தள்ள முடியாது. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பெரிய பாவமோ அவருடைய அன்புகிட்ட இருந்து நம்மளை பிரிச்சிடாது. எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தான் அவரை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அவருடைய அன்பு நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்சலோம் மிகப்பெரிய உச்சமான பாவம் செஞ்சான். ஒருவேளை இங்கே பார்த்து கொண்டிருக்கிற, இணையத்தில் இணைந்து கொண்டிருக்கிறவர்களோ, நம்மோடு இணைந்திருப்பவர்களோ, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை கூட நம்ம செஞ்சுருக்கலாம். எத்தனையோ மறைவான பாவங்களுக்கு நம்ம உட்பட்டு இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தீய பாவமோ ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவருடைய அன்பிலே, அவருடைய மனதிலே தளர்வு ஏற்படுத்தாது. ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படா என் பிள்ளை என்கிட்ட வருவான், இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறதில்லை. பொல்லாத தகப்பனாகிய தாவீதே தான் பிள்ளைக்கு இவ்வளவு அன்பு காட்டும்போது, சுயநலம் இல்லாத தன்னுடைய மகனையே நமக்காக உயிர் கொடுக்க அனுப்பின பரலோகத்தின் தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் அநேகர் இடத்துல மறைவான பாவங்கள் இருக்கலாம், மறுபடியும் விழக்கூடிய பாவங்கள் இருக்கலாம். சிலருக்கு சுபாவமே பொய் பேசக்கூடிய சுபாவமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு தவறான படங்கள் பார்க்கக்கூடிய பாவங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இதுதான் சத்தியம், இந்த நாள் தான் சத்தியம் அப்படின்னு தெரிந்திருந்தோம் மறுபடியும் விழக்கூடிய பாவத்தில் இருக்கலாம். சிலருக்கு பொய் பேசுவது எவ்வளவு சுலபமோ அவ்விதமாக பொய்யாக சொல்லி பணம் சம்பாதிப்பது, திருடுவது சுபாவமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாவம் எவ்வளவு சிவப்பானதாக இருந்தாலும் அவர் உங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை தனித்து விடாது. சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாவியாக நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுதும் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். உங்களுக்காகத்தான் அப்சலோமை விட 100 மடங்கு பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்காகத்தான் கிறிஸ்து இயேசு
இந்த உலகத்தில் வந்து உயிர் கொடுத்தார். அப்படிப்பட்ட எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் சரி, பன்றி கூட்டத்தில் நடுவில் இருக்கிற மகனுக்கு நாற்றம் பிடித்த மகனாக அவன் இருந்தபோதும் கூட அவனுக்கும் மீட்புக்கான வாய்ப்பு இருந்ததை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பாவ துர்நாற்றத்தில் இருந்தாலும் பரலோகத்தின் தகப்பனின் அன்பு உன்னதமானது. தாவீதே தன் மகனுக்காக நான் செத்திருக்கலாமே என்று சொல்லும்போது பரலோகத்தின் தகப்பன் தன்னுடைய அன்பினாலே நீ எவ்வளவு பாவியாக இருந்தாலும் நான் உன்னை அணைக்க, உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறேன் என்று அவருடைய அன்பு இவ்வளவு தியாகம் உள்ளதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்பை தாவீது வாழ்க்கையிலிருந்து நமக்கு வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பரிசுத்தமும் மகா ஆழமுமான அன்பு கொண்ட எங்கள் பரமபிதாவே, இந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையில் நோக்கி நாங்கள் முழங்கால் படியிட்டு நன்றி செலுத்தும்படி தேவனே, நம்முடைய அன்புக்காக, நம்முடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் எங்களுடைய அறிவுக்கு எட்டாதது என்று நாங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நாங்கள் கொஞ்சமாகிலும் புரிந்து கொள்ள ஆண்டவர் பற்பல உதாரணங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பை குறித்து தாவீதின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் அப்சுலமாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவரே, அப்சுலோமை காட்டிலும் பல நேரங்களில் நாங்களும் உமக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக, பரம தகப்பனுக்கு விரோதமாக எவ்வளோ துரோகங்களை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தியாகங்கள் செய்தீர், நாங்களோ துரோகங்கள் செய்கிறோம். ஆனாலும் தேவன் எங்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறீர். உடைய அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உடைய அன்பை புரிந்து கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு தம்முடைய தாசன் மூலமாக, சர்மாதவன் மூலமாக தேவன் தந்த நல்ல பாடங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கொடுத்த மகனை, குடும்பத்தை, ஊழியங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. நாங்களும் ஆண்டவரே அப்சுலமாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்த்து தகப்பனே, நாங்கள் சீர் பொருந்த, நற்சீர் பொருந்த கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமபிதாவின் அன்பை நாங்கள் அற்பமாக எண்ணி விடாதபடி, துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடாதபடி ஆண்டவர் நம்முடைய அன்புக்கு எப்பொழுதும் பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத, உம்முடைய பார்வைக்கு அருவருப்பான எல்லா காரியங்களும் விட்டு விலக எங்களுக்கு உம்முடைய ஆவியின் ஒத்தாசை அதிகமதிகமாய் அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் இந்த புதிய வாரத்தில் நுழைகிறோம். ஆண்டவர் அந்த புதிய வாரம் நெடுகிலும் எங்கள் எல்லாரோடு கூட இருங்க. ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள் எல்லார் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனுடைய அன்பை நெஞ்சிலே நினைந்தவர்களாக, நெஞ்சிலே சுமந்தவர்களாக நாங்கள் இந்த வாரத்துக்குள்ளே கடந்து செல்லவும். உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களை தாழ்த்தி நடந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபை எங்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட, ஆண்டோடைய அன்பை புரிந்து அந்த அன்பின் வழியில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற, பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.